தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நகச்சித்ரா. இந்த உலகத்துல மனிதராய் பிறந்த எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை, ஒரு கனவு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவங்களுடைய ஜெனரேஷன் அது மட்டும் இல்லாம, அவங்க ஒருவேளை இந்த உலகத்த விட்டு போனதுக்கு அப்புறமா, அவங்கள பற்றியதான ஒரு நல்ல மதிப்பு, செல்வாக்கு, பேர், புகழ் இதோட இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய வாழ்நாளிலே எதிர்பாராத விதமாக அவங்க சந்திக்கக்கூடிய சில சங்கடங்களையும் எதிர்த்து, அதற்கு முன்னதாக அவங்க வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கங்களுக்காக மட்டும் தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டாலும் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வெற்றிகள் கிடைப்பதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி அந்த வெற்றிகள் கிடைக்குது. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த வெற்றியானது பக்கத்தில் சென்றும் கூட அது ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. ஸோ அதுக்கு அவங்களுடைய எஃபர்ட் மட்டும் போடாம, அவங்களுடைய பிஹேவியர் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சிந்திக்கும் திறன் இது எல்லாத்துலயும் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய பிஹேவியர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க ஜெனரசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தாராள குணம், அது மட்டும் இல்லாம பெருந்தன்மையோட நடந்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றதன் மூலமாக அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை அவங்க எளிதில அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தாட்ஸ்ல அவங்க ஒரு கிளாரிட்டியோட இருக்கும் பொழுது அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை எளிதில அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஸ்மார்ட்டா தான் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் மூவ் பண்ணணும். அந்த ஸ்மார்ட்னஸ் எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட பிஹேவியர் அண்ட் உங்களுடைய தாட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ உங்களுடைய பிஹேவியர்ல ஜெனரசிட்டியும் உங்களுடைய தாட்ஸை கிளியராகவும் நீங்க வச்சுக்கிறதன் மூலமாக நீங்க நினைத்த எல்லா காரியங்களையும் நீங்க வெற்றி பெறலாம். நன்றி.